எஸ்பி பால சுப்ரமணியம் ஒரு சின்ன வாலிபரா, சின்ன குமரனா, யங் பாயா எம்எஸ் கிட்ட வந்து பாட சான்ஸ் கேட்டுட்டு இருப்பார். ஆனால் அவர் பேச்சிலேயும் இதுலேயும் தெலுங்கு வாடை ரொம்ப அதிகமாக இருக்கவே எம்எஸ் வந்து அதை திருத்திட்டு வான்னு சொன்னார். சரியாக சாந்தி நிலையம் படத்தும் போது ஜெமினி வாசன் தயாரித்த படம் அது. அதில் வந்து அவர் மாப்பிள்ளை மணி இயக்க எங்கள் அப்பா சித்ராலயா கோப்பு அதை திரைக்கதை வசனம் எழுதினா. இது ஒரு கன்னட படம். இது சவுண்ட் ஆஃப் மியூசிக், ஜேநாயர் எல்லாம் கலந்த ஒரு கன்னட படம். அதை பேஸ் பண்ணி தமிழில் எடுத்தாங்க. அப்போது சாந்தி நிலையம் வந்து நல்ல கலரில் மார்க்கஸ் பாட்லே ரொம்ப கேமரா அற்புதமாக இருக்கும். பாடல்கள்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்போ இயற்கை என்னும் இளைய கன்னி பாட்டுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் வந்து சவுந்தரராஜன் தான் புக் பண்ணியிருந்தார். தமிழ் கற்றுட்டு கரெக்டாக அந்த டைமில் வந்து மீண்டும் சான்ஸ் கேட்டார் நம்ம எஸ்பிபி. உடனே இவர் வந்து இந்த வாய்ஸை பாட சொல்லி எங்கள் அப்பாவுக்கு ஊட்டியில் இருந்தப்போ அவருக்கு அனுப்பினார். இந்த வாய்ஸை நான் ட்ரை பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் இருக்கேன் இயற்கை என்னும் பாட்டுக்கு அப்படின்னோடனே எல்லாருக்குமே அந்த வாய்ஸ் பிடிச்சிருந்தது. ரொம்ப இளமையாக இருந்தது குரல். சரின்னு ஒப்புக்கொண்டாங்க. இந்த சாந்தி நிலையம் போது தான் அடிமை பெண்ணும் எடுக்க ஆரம்பித்தாங்க. அது பிஸியாக இருந்த ரெக்கார்டிங்கில் பிஸியாக இருந்தார் கேவி மகாதேவன். அப்போ வந்து எம்எஸ் விஸ்வநாதன் தற்செயல ஒரு நாள் கேவி மகாதேவன் கிட்ட இந்த மாதிரி ஒரு பையன் கிடச்சிருக்கான், ரொம்ப நல்லா பாடுறான்னு சொல்லி அவருக்கு அந்த பாட்டை போட்டு காட்டினார் இயற்கை என்னும். கேவி மகாதேவனுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அது பாருங்கள், அந்த சமயத்தில் கரெக்டாக டிஎம் சௌந்தரராஜன் வந்து எம்ஜிஆருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அது பிரச்சனை வந்து டைமில் எம்ஜிஆர் வந்து சரி ஆயிரம் நிலவே வா பாட்டுக்கு நம்ம புது குரலை தயார் பண்ணலாம் அப்படின்னு கேவி மகாதேவன் கிட்ட சொல்லிட்டார் எம்ஜிஆர். டிஎம்எஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. கரெக்டாக இவர் சொன்ன உடனே கேவி மகாதேவன் வந்து எஸ்பிபிக்கு அந்த பாட்டு சான்ஸ் கொடுக்கலாம்னு தோணி போச்சு. எம்ஜிஆர் கிட்ட போட்டு காட்டினவொடனே சரின்ட்டார். ஸோ அப்படி தான் ஆயிரம் நிலவே வா பாட அழைக்கப்பட்டார் எஸ்பிபி. ஆனால் என்ன விஷயம்னா, இந்த படம் தான் முதல்ல இயற்கை என்னும் இளைய கன்னி பாட்டுக்கு தான் அவர் ரெக்கார்டிங் பண்ணார். ஆனால் ரிலீஸ் ஆன படம் வந்து இதுதான், ஆயிரம் நிலவே வா அடிமைப்பெண்.